அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் இன்னமும் வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் வெளியிடவில்லை. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். காங்கிரசுக்குள் என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், உண்மையில் இந்த தாமதத்திற்கு காரணம் ராகுலிடமா பிரச்சனை இல்லது செல்வ பெருந்தகையிடமா? அது காங்கிரஸ் கட்சியோட பெர்மனன்ட் ப்ராப்ளம். அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போறோம்னா நம்ம சொந்த வீட்டு அடுப்பு உலைய உடைச்சிட்டு போக மாட்டோம். காங்கிரஸ் மட்டும் எந்த ஒரு தேர்தல் அரசியல் நீங்க எடுத்தீங்கன்னா சொந்த வீட்டு அடுப்பு தான் முதல்ல உடைப்பாங்க. பிஜேபி கூட பொருந்தும், அவங்க பக்கத்து வீட்டு அடுப்பையும் சேர்த்து உடைப்பாங்க. சிக்கல் என்னன்னா, தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது வேட்பாளர் பேரையே சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு கூட முதலமைச்சர் துறையூர்ல பிரச்சாரம் பண்றாரு. சகோதரர் ராகுல் காந்தி நிறுத்தும் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடுங்கள், இவ்வளவுதான் சொல்ல முடியுது. அப்போ நம்ம ஒரு வேட்பாளர் அறிமுகம், ஒரு பெரிய தலைவர்கள், இப்ப முதலமைச்சர் வராரு, இல்ல எடப்பாடி பழனிசாமி வராரு, அவரோட ஒரு வேட்பாளர் வந்து அந்த வண்டியில நிக்கணும், அது மாதிரியான ஒரு பேசிக் கர்டசி எல்லாம் எப்போதுமே காங்கிரஸ் கட்சியில் இல்லைங்க. இது இந்த தேர்தலும் இல்லை, எத்தனையோ தேர்தல்களை பார்த்த விஷயம்தான். ஆனாலும் அவங்க தொடர்ந்து இப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே நேரு ஃபேமிலி கொடுக்குற ஓட்டு, வேட்பாளருக்கு என்ன ஓட்டு இருக்கு, நம்ம கை காட்டுறவங்க வேட்பாளர்கள், ஒரு மாதிரியான ஒரு முரட்டுத்தனமான பெரிய மனோபாவம். இதுதான் காங்கிரஸ் கட்சி இப்படி செய்யறதுல எனக்கு வியப்பு ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதாவும் அந்த பின்தொடர்ந்து போகுது அப்படின்னு நினைக்கும் போது தேசிய கட்சிகளோட குணமே இதுதானோ என்றுதான் சந்தேகம் வருது. இல்ல, தனக்கு பிடிச்ச வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு திரு ராகுல் காந்தி நினைக்கிறாரா, இல்ல தனக்கு பிடிச்ச வேட்பாளர்கள் நிறுத்தணும் அப்படின்னு திரு செல்வ பெருந்தகை நினைக்கிறாரா? பிரச்சனைக்கு என்ன மூலம் என்ன? இவங்க வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. கிரீஷோடங்கர் எப்போ வந்தாருங்க, டிசம்பர் மாதமே நாங்க குழுவை போட்டோம், நாங்க வேலை பார்க்க வேண்டாமா, சீக்கிரம் எங்களுக்கு தொகுதி எண்ணிக்கையை கொடுங்க, இப்படிதானே கேட்டாரு. டிசம்பர் மாசத்துல இருந்து திமுகவோட எவ்வளவோ மல்லு கட்டினாங்க. முதல்ல நம்பரை சொல்லுங்க. அப்ப திமுக நண்பர்களே, நம்ம அரங்கங்களே என்ன சொன்னாங்கன்னா, எப்படினாலும் நாங்க தானங்க வேலை பார்க்கணும், நீங்க வந்து இப்பவுமே வந்து தொகுதி நம்பரை வாங்கி வேட்பாளர் சொல்லாட்டா என்ன, இப்படிதான் காங்கிரஸ் திமுக நண்பர்கள் கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இல்ல உடனே சொல்லுங்க, நாங்க உடனடியா வேலையை ஆரம்பிக்க போறோம்னு பிடிவாதமா இருந்தாங்க. எவ்வளவோ இழுபறி. கிரிசோடங்க நீங்க வந்தாரு. கடைசியில 28 தொகுதி திமுகவினருக்கே ரத்த கண்ணீர் அதுல, அதான உண்மை. அப்போ உண்மையிலே தேமுதிக 10 சீட்டு கிடைச்சதே காங்கிரஸ் பண்ண கோளாறுல தான். இப்ப கடைசியில எல்லாமே போட்டாச்சு. இதே கிரிசோடங்கர் இருக்கிறாரு. அவர் பாண்டிச்சேரியிலயும் அவர் வந்து வேட்பாளர் தேர்வு, அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைய வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி, ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி 2 நாள் தான் பாக்கி இருக்கு. இன்னைய வரைக்கும் வேட்பாளர் தேர்வு முடிவாகல. கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்களோ அவ்வளவு பேருமே நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கங்க, வாபஸ் வாங்கும் போது பாத்துக்கிடலாம், அப்படிதான் பாண்டிச்சேரியில சொன்னாங்க. ஒரு முறை தமிழ்நாடு தேர்தலே அது சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும், 2019 தேர்தல்ல சீட்டு கட்டிட்டே இருந்தாங்க. எம்பி தேர்தல்ல கொடுக்கல, நம்பர்லாம் டிசைட் ஆகல. அப்புறம் நம்பர் டிசைட் ஆச்சு. வேட்பாளரை வந்து அவங்க, இதே புதிய தலைமுறை தான் நம்மளே பேசியிருக்கோம், வேட்பாளரை வந்து அவங்க டிசைடே பண்ணல. கடைசியில அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து அவங்க எல்லாரையும் போட்டி போட சொன்னாங்க. வாபஸ் வாங்கும் போதுதான் நமக்கு யாரு வேட்பாளர்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு நம்ம 14 நாள் தான் மிச்சம் இருந்துச்சு. திமுக தயவு இருந்துச்சு, அவங்க அப்படியே ஜெயிச்சு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்பவும் திமுக தயவு இருந்தா ஜெயிச்சு வந்துடலாம். திமுக வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம், 28 தொகுதியை கொடுத்துட்டு இப்படி பாடுபடுத்துறாங்க. அது ஒரு உண்மையிலே அது வந்து மனதளவுல ரொம்ப பெரிய டார்ச்சரா இருக்குங்க. யாரு வேட்பாளர்னே தெரியாம கட்சிக்காரன் எப்படி வேலை பார்ப்பான்? நீங்க முதலமைச்சர் சொல்லிடுவாரு கை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு. உள்ளூர் கட்சிக்காரனுக்கு அவன் வந்து போகணும், ஒரு கேம்பெயின் எக்ஸ்பென்சஸ் வாங்கணும், வீடு வீடா போக வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப வேட்பாளரே தெரியாம கட்சிக்காரன் யாரை கூட்டிட்டு போவான்? கூட்டணி கட்சிக்காரன் தான் நான் சொல்றேன். அப்போ இந்த சிக்கல் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில இருக்குங்கிறது தான் அதோட ப்ராப்ளம். அதான் மூலம் யாருன்னு கேக்குறேன். மூலம் வந்து எப்போதுமே ராகுல் காந்தி தான் தலைவர்னா, இல்ல கார்கே தான் தலைவர்னா, அவங்க சொல்றவங்க வந்து வேட்பாளர் ஆயிடுவாங்கல்ல. அதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதனாலதான் கிரீஷோடங்கர் ஆரம்பிச்சேன். கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்க ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 3 பேர் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க.
அதுல வந்து உண்மையிலேயே ஒரு 18 பேருக்கோ 15 பேருக்கோ வந்து எந்த அப்ஜெக்ஷன் இருக்காது. அப்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 5 பேர் தான், இல்ல 6 பேர் தான். அதுக்காக 28 பேரும் டிலே ஆவாங்க. மாணிக்க தாகூர் கொறடாங்க, மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட தலைவர், அவர் இப்ப ராஜினாமா பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலம் எல்லாமே இவங்க தான். பிராக்டிகலா இன்டிசிசிவ் லீடர்ஷிப் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கீழே வந்து ஒற்றுமைங்கிறதே கிடையாதுங்க. திமுகலையும் மனக்குறைகள்லாம் இருக்கும். நம்மளை விட்டுட்டு இவரை வேட்பாளரை போட்டாங்களான்னு மனக்குறையெல்லாம் இருக்கும். அது அப்படியே சரியா போயிடும். காங்கிரஸ் கட்சியில வந்து ஜெயிச்சு வந்த பிறகு கூட மனக்குறையோட தான் இருப்பாங்க. திரு சாமிநாதன், காங்கிரஸ் கட்சி இன்னமும் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கல. இந்த அணுகுமுறையை தாமதம்னு சொல்றதா, மெத்தனம்னு சொல்றதா, அலட்சியம்னு சொல்றதா, இல்ல ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கா? கூட்டணி பலவீனப்படுத்தப்படும் அப்படின்றது ஒரு ஆங்கிள், காங்கிரஸுடைய தற்போதைய தலைமை, மாநில தலைமை பலவீனப்படுத்தப்படும் அப்படின்றது இன்னொரு ஆங்கிள். இந்த அணுகுமுறை எதை நோக்கியதாக இருக்கிறது? தேசிய தலைமையுடைய இந்த அணுகுமுறை எதை நோக்கியதாக இருக்கு? தேசிய தலைமை ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகவும் இதை செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு இன்னும் முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவித்து விட்டால் சீட் கிடைக்காதவங்க எதிராக கடுமையான எதிர்குரல் எழுப்புவாங்க. நீங்க கடைசி நேரம் வரையும் அறிவிக்காமலே இருந்து விட்டு யாரெல்லாம் வேட்பாளராக அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற பட்டியல் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் அழைத்து வேட்புமனுவை தயார் நிலையில வைத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கிட்டத்தட்ட பல பேருக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. கடைசியில் தயாராக இருப்பது யார் இருப்பாங்கன்னா வேட்புமனுவை பூர்த்தி செய்து விட்டு அவர்களுடைய செலக்ஷன்ல யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்கள் மட்டும் தயாராக இருப்பாங்க. அதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சிறிய லாபம் இருக்குன்னு அவர்கள் அதிருப்தி எப்ப சொன்னாலும் அந்த அதிருப்திக்கு அவர்கள் டெல்லிக்கு போகுது. எப்ப கிடைச்சாலும் மகிழ்ச்சி, எப்ப கிடைக்கலனாலும் அதிருப்தி தானே. ஆமா, கண்டிப்பாக அதிருப்தி தான். பட் அது இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு நேரம் இருக்கிற பொழுதே அறிவிக்கப்பட்டு விட்டால் எதிர்குரல் உள்ள இருந்தே தொகுதிக்குள்ள இருந்தே கேட்க ஆரம்பித்துவிடும். நீங்க கடைசி நேரத்துல அது இதுதான் அவங்க ஸ்டைலா இருக்கு. பீகார்லயும் அதுதானே செய்தாங்க பல தொகுதிகள்ல. அப்ப கடைசி நேரத்தில் அறிவிப்பதன் மூலமா ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி விட்டு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கிடைக்காதவர்களுடைய அதிருப்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. பட் அது கட்சிக்குள்ள கிரவுண்ட்ல பெரிய அளவுல அதிருப்தியை தான் உருவாக்கும். பட் தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க டெல்லியை நோக்கி படையெடுக்கிறத குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. உள்ளூர்ல சில பிரச்சனைகள் இருக்குல்ல அப்படிங்கிற பார்வை இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமா சார், 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதுல 16 இடங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் அவர்களுக்கு திரும்பி வாங்கியிருக்காங்க, 16 சீட்டு. அப்ப அந்த 16 சீட்ல பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களோ அல்லது ஏற்கனவே நீண்ட காலமாக ஜெயித்தவர்களையோ மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, அல்லது அவர்களுக்கு பெரிய அளவுல சிக்கல் இருக்காது. டெல்லியோட நேரடி தொடர்புலையும் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை என்பது ஒரு 12 சீட்டு தான். அதுதான் அதிகபட்சம் ஒரு 6 முதல் 8 சீட்டுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கலாம். மற்ற தொகுதிகள்ல முன்கூட்டியே அறிவித்தால் எந்த சிக்கலும் இல்லாம அவர்களாவது பிரச்சனை கலப்பணி செய்வாங்க. சிக்கல்ல சிக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தான். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் டெல்லியில் அணுகுமுறை சார்ந்ததா இருக்கு. டெல்லியை சென்ட்ரிக்கா வச்சு நீங்க சொல்றீங்க, நம்மளை படையெடுத்து வந்துடக்கூடாது, அதிருப்தியாளர்கள் வந்து டெல்லிக்கு வர வேண்டாம், கடைசி நாள்ல சொன்னா அந்த அதிருப்தியோட அப்படியே வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ஜோதிமணி வேட்பாளர்கள் பட்டியலை வந்து விற்பனை செய்யக்கூடாது, அது விற்பனைக்கானது அல்ல, கட்சி பலவீனமாயிடும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து நான் என்னை விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு திரு மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி அதிக எண்ணிக்கை வாங்கி பிரிச்சுக்கிட்டா பரவாயில்ல, குறைஞ்ச சீட்டை வாங்கி ஏன் இந்த மாதிரியான முரண்பாடுகள் அப்படின்னு அவர் ஒரு கோணத்துல பேசுறாரு. அப்ப சிக்கல் எல்லா விதமான புள்ளியும் மாநில தலைமை திரு செல்வ பெருந்தையை நோக்கியதான இருக்கு. அங்கதானே எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமா ஆமா சார், நிச்சயமா அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அகில இந்திய தலைமைக்கு இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட கூடுதல் சீட்டு இன்னைக்கு 28 ஆக்கின பெருமை யாருக்கு இருக்கு? பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் தானே இருக்கு. செல்வ பெருந்தகை ஏதாவது போய் திமுகவிடம் போராடி கூடுதல் சீட்டுல வாங்கினாரா? நிச்சயமா வாங்கலையே. இன்னைக்கு 28 இடங்கள் என்பதற்கான வெற்றியே அது மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய வெற்றி தானே. அவர் எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எதிர்நிலைப்பாட்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நேருக்கு நேராக பல சவால்கள்லாம் விடுத்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு 18% கிரெடிட் கொடுத்தாரு. அப்படியெல்லாம் சேர்த்துதானே இந்த தொகுதிகள் கிடைத்தது. சோ அதுக்குள்ள இப்ப இதுல என்ன சிக்கல்ல சார், அவரவர்கள் கோட்டாவுக்குள் தொகுதிகள் முறையாக கண்டு சேரல. அதான் அவங்க ஜோதிமணி அவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றாங்களே, உழைப்பை விற்று தின்பது வேதனைங்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு பதிவு வந்து தேவையில்லை. கிட்டத்தட்ட அது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஜெல்லாகி வேலை செய்வாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். உழைப்பை விற்று தின்பது வேதனை. பொறுப்பாளர், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் இவ்வளவு பேர் மட்டுமே கட்சி இல்லைங்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அதுக்குள்ள இருக்கக்கூடிய கோஷ்டிகள், முரண்கள் எல்லாமே வெளிப்படையா தான் சொல்றாங்க. பட் இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்தி அவர்கள் தானே இருக்கு.
நம்ம செல்வப்பிறந்தகையே இவர்கள் குற்றம் முழு சொல்றாங்க. பொறுப்பும் சோதரர் சாதாரண முழு நபர் பொறுப்பும் இல்லையே. திரு செல்வப்பிறந்தைக்கு தானா? திரு ஜி.கே. மணியுடைய பையன் திரு தமிழ்குமரனை கடைசி நேரத்துல கட்சியில் சேர்த்து கொண்டதுல காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமைக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? அவருக்கு பெண்ணாகரம் தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு அரசல் புரசலாக வரக்கூடிய செய்தி குறித்து எந்த விதமான பொறுப்பும் தேசிய தலைமைக்கு இல்லையா? தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிக் ஷாட்டை கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம், முக்கியமான தொகுதி அவருக்கு ஒதுக்கீடு செய்வது குறித்து சர்ச்சை வரும், விமர்சனங்கள் வரும், கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தேசிய தலைமைக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சே தானே தேசிய தலைமை அட்மிட் பண்றாங்க. இல்ல சார், தேசிய தலைமையை பொறுத்தவரை ஒரு நபர் புதிதாக வருவது என்பது அதே கொஞ்சம் பண பின்னணி உள்ளவர்கள் வருவது என்பது ஒரு வரம் தான் இந்த கட்சி. எப்போ நீங்க இன்னைக்கு எப்போ வர்றாங்க? எப்போ வர்றாங்க? ஒருத்த நாடு வைத்தியம் தேர்தலுக்கு 3 வாரங்களுக்கு முன்பாக உள்ள வர்றாங்க சார். ஆமா ஆமா இல்ல சார், நீங்க திராவிட முன்னேற்ற கழகமே நம்ம ஒரு ஒப்புமைக்கு எடுத்துக்கிட்டு அதிமுகவுக்கு வருவோம் சார். ஒரு வாரத்துக்கு முன்பு லீமா ரோஸ் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு இடம் கொடுக்கப்படுது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தராடு வைத்தியலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இடம் கொடுக்கப்படுது. அப்ப கட்சியை பொறுத்தவரை ஒரு எப்பொழுது வருகிறார் என்பதை விட வர்றவர் வெற்றி பெறுவாரா, அதுல ஒரு காரியம் பார்க்கலாம்ல. அப்படித்தானே கட்சி தலைமை யோசிப்பாங்க. நீங்க வர்றவர் தோல்வி அடைந்தால்தான் அது விமர்சனத்துக்குள்ளாகும். நீங்க திமுக அதிமுக உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் திமுகவில் இணைந்திருந்தார், சீட்டு கொடுக்கல. இன்னைக்கு சசிகலா அவருடைய கட்சியில வேட்பாளராக அவருடைய பெயர் பட்டியல் வந்ததை பார்த்த மாதிரி இருந்தது. அவ கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கிறது களம். வைத்திலிங்கத்துக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்கன்னா வைத்திலிங்கத்துக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்கன்னா ஒரத்த நாட்டுல இருந்து யாரும் திமுகவை எதிர்க்கல, ராஜினாமா பண்ணி போல. லீமா ராவுஸ்க்கு ஏன் நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா அதிமுகல இருந்து யாரும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய மாதிரி தெரியல. ஆனா இங்க ஏன் திடீர்னு தமிழ்குமரன் உள்ள வராரு, ஏன் அவருக்கு பெண்ணாகரம் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் பேசுவதாக, அதிருப்தி வெளிப்படுத்துவதாக செய்திகள் வருது இல்ல? அவங்க எதுக்குறாங்க இல்லையா? விற்பனை பண்ணக்கூடாதுன்னு வெளிப்படையாக அங்க இருந்து வருதா? திமுக இருந்தோ அதிமுக இருந்து செய்திகள் வருதா? காங்கிரஸ்ல இருந்தான செய்திகள் வருது. நிச்சயமா அதுல திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், வெற்றி ஒன்றையே இலக்காக நினைத்து இணைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ்ல அந்த சிக்கல் இல்ல சார். அப்படி நீங்க காங்கிரஸ் கட்சியை அப்படி விமர்சிப்பதாக இருந்தால் செல்வப்பிறந்தை அவர்களுக்கே இது 4வது கட்சியில. அப்ப அங்கிருந்தே முரண் தொடங்குது இல்ல அவர்களுக்கு. கிட்டத்தட்ட அதைத்தானே அவர்களுடைய அந்த பதிவு நமக்கு காட்டுது. வெளிப்படைத்தன்மை இல்லை, காங்கிரஸ் நலன் சமரசம் செய்யப்பட்டு விட்டது, உழைப்பை விட்டு தின்பது வேதனை, பொறுப்பாளர்கள் மாநில தலைவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் மட்டுமே கட்சி அல்லன்னு அவங்க சொல்றதுல இருந்து நாங்க நீண்ட காலமா இருக்கோம். செல்வப்பிறந்தகை அவர்களே புதிதாக வந்தவர் தான் அந்த கட்சி. வந்தார், உழைத்தார். கடந்த காலங்களில் பார்த்தா ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து அவருக்கே அந்த பின்னணி இருக்கதானே செய்யுது. அப்ப அந்த நேரத்துக்கு நிகழ்நேரத்திற்கு ஒருவர் வருவதனால் பலன் இருக்கிறதா இல்லையா? இதுதான் தேர்தல் அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருக்கிறது. சார், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சீட்டு கொடுத்தாலே எதிர்ப்பாங்க, சீட்டு கொடுக்காட்டாலே எதிர்ப்பாங்க. அந்த கட்சியினுடைய அணுகுமுறை அதுதான். அது எப்பொழுதுமே அந்த மாதிரி அணுகுமுறையில தான் இருக்கும். ரொம்ப குறிப்பா ஒண்ணு சார், இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது கடைக்கோடி கன்னியாகுமரி தான். ஏன்னா எங்க மாவட்டத்துல 3 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிடுறாங்க, 4 தொகுதிகளில் பாஜக போட்டிடுறாங்க. இன்னும் எங்க மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு எலெக்ஷன் மோடுக்குள்ளே போகல. கிட்டத்தட்ட 7 வேட்பாளர்கள் இல்ல. எல்லா இடமும் பிரச்சாரம் முடிந்து விட்டது. ஆர்வாய்மொழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்து விட்டு சென்று விட்டார். அங்க வந்தாருன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர்கள் இல்ல. அவர் கூட 4ஆம் தேதி முதல்வர் வர்றாரு, அதுக்கடையில காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்களான்னு தெரியல. அப்படித்தானே இருக்கு. இதனால காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லையோ அந்த ஊர் பத்திரிகையாளர்னு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு தெரியுது. அது கண்டிப்பா சார். திரு பாக்கி, இது இயல்பாக காங்கிரசுக்குள் நடக்கக்கூடிய சிக்கல். பாஜகவிலையும் இதே மாதிரியான சிக்கல் இருக்கும். தேசிய கட்சிகளுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு திரு ஷியாம் சொல்றார். ஒரு 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் நடக்குது. தேசிய தலைமை 5 மாநிலத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும். அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய இயல்பான தாமதம் தானா இது? அண்ணன் ஷியாம் சொல்றதில் நான் என்டாஸ் பண்றேன். தேசிய கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒன்று பாஜக அதுல 2 இருக்கு. தேசிய கட்சிகளுடைய அணுகுமுறையே இப்படிதான் இருக்குங்கிறது குற்றச்சாட்டு. ஆனா 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்னால இயல்பான தாமதம்ங்கிறது அது இந்த சமயத்துல பொருந்தக்கூடிய வலுவான காரணம் அல்ல. மற்ற மாநிலங்கள் அப்படின்னா அந்த அதே தலைவலி பிஜேபிக்கு இருக்குல்ல, அதனால தாமதம்னு சொல்றதுக்கு அது ஒன்றுதான் காரணம் சொல்லலை. ஒன்று, பிஜேபியை விட காங்கிரஸ் கட்சியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி அதிகம். எல்லாம் அவங்க 2 பேர் 2 கோஷி மோதிக்கிட்டாங்கன்னு வெளியில் தெரியும். பிஜேபிக்கு இப்போ தெரியல. இதெல்லாத்தை விட மிக முக்கியமானது தேசிய கட்சிகளில் இந்த மாதிரியான குழப்பங்கள் நிலவுது. அண்ணன் சொல்கிறத நான் என்டாஸ் பண்ணுற போது மாநில கட்சிகளில், அது நான் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக எல்லா மாநிலத்திலையும் நான் பொதுவாக அப்சர்வ் பண்ணதை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், இதில் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா
அவங்களுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது. ஒன்று எடப்பாடி நான் முதலமைச்சர் ஆகணுன்ற, அதாவது அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்குது. அதே மாதிரி திமுக ஆட்சியை தக்க வைத்துக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது, தேவை இருக்குது, அவசியம் இருக்குது. இது மாதிரியான அவசியம் காங்கிரஸ் கிடையாது. இன்றைய சூழல் பிஜேபி கிடையாது. மாநிலங்களவைக்கு எம்பிக்களை தேர்வு செய்யுங்கிற அளவுக்கு கட்சிகள் எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யுங்கன்னு தானே பேசுனாங்க. அப்ப எம்எல்ஏக்கள் சீட்டு அவங்க ரொம்ப ஒன்னும் குறைச்ச மதிப்பிடலையே காங்கிரஸ் கட்சி. இல்ல, பாஜக கூட நிறைய சீட்டு கேட்பாங்க சொன்னாங்க. அவங்களுடைய இமீடியட் கமிட்மெண்ட் கிடையாது. அப்புறம் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு விமர்சனம் திமுகவோட பேச்சு? அதுலதான் என்னன்னா, உண்மையாவே தே ஆர் நாட் சின்சியர். இப்பவே செல்வ பிறந்தகை எங்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் சொல்ல துணிவு கிடையாது. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் கிடையாது. நான் இது ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, அதே சமயத்தில் மாநிலத்தில் எந்த கட்சி, நான் தேசிய கட்சியா காங்கிரஸ் மாநில கட்சியாங்கிறது ஒரு பக்கம் பார்வையில் இருக்க, மாநிலத்தினுடைய கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியை அங்கு உள்ளவர்கள் கள நிலவரங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, வேறு தேசிய கட்சிகள், நம்ம தமிழகத்து இந்தியாவிலேருந்து பகுஜன் சமாஜ், ஏஏபி கூட தேசிய கட்சி தான். பட் நாடு முழுக்க பரவி இருக்குன்னா இந்த ரெண்டு கட்சியும் சொல்லலாம். உதாரணத்துக்கு இடதுசாரிகள் இப்போ சிபிஎம் தான் நேஷனல் பார்ட்டி, எல்லா ஸ்டேட்லையும் அது இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியாது. சிபிஐ ரீஜனல் பார்ட்டி ஆச்சு. நம்ம அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டோம், அப்படியே எல்லாமே எடுத்துக்கிட்டா கூட கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. நீங்கள் திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடியாத்தத்திலேருந்து குமரி வரையில், தஞ்சையிலேருந்து தளி வரையில் எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அதே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா நூக்கன் கார்னர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் தானே திமுகவுக்கு முன்பாக இங்கே ஆட்சி செஞ்ச கட்சி. சார், காமராஜர் காலத்தில் அவர் வேற. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போனவன் தெரிஞ்சால், எனக்கு தெரிஞ்சு குமரியானந்தன் போயிருக்காரு ஓரளவு, சில தலைவர்கள் போயிருக்காங்க. பழநெடுமாறன் கூட ஒரு சவுத் பெல்ட் எல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மெத்தனை வந்துடுச்சு கட்சியில். பிஜேபியில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை டூர் போயிருக்காரு, அப்பப்போ சின்ன சின்ன தலைவர்கள் போயிருக்காங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கழகங்கள் செயல்படுகிற அளவுக்கு இந்த தேசிய கட்சிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா எப்படி கூட்டணி ஆட்சின்னு பேச முடியும்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு எப்படி பேச முடியும்? அது காரணம், இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில பயணிக்கிறோம், எங்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கை ஏன் குறைச்சிட்டே இருக்கீங்கன்னு ஏன் பேசுறாங்க? மாநிலங்களுக்கு எங்களுக்கு எம்பியை நாங்களே தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எண்ணிக்கை வேணும்னு ஏன் பேசியிருக்காங்க? கமிட்மெண்ட் இல்லாத ஒரு கட்சி இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்குமா கூட்டணி கட்சி? பாஜக கட்சி தான் கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அதிக ஆட்சியில் பங்குங்கிற பேசுறாங்க. ஆனா இது ரெண்டுத்துக்குமே டெல்லியில் இருக்கிறவங்க தான் நமக்கு உதவி செய்யணும், டெல்லியில் இருக்கவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும், டெல்லியில் இருக்கவங்க தான் ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்வை தான் அது ரெண்டு பேருக்குமே இருக்கு. ரெண்டு தரப்பு இருக்கு. அதனால தான் இவங்க நம்ம இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி இருந்தாலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு லீடர், டால் லீடர் இருந்தாங்க. தமிழ்நாடுன்னா காமராஜ், பிரம்மானந்த ரெட்டி, சஞ்சீவ ரெட்டி ஆந்திரா, நிஜலிங்கப்பா, வீரேந்திர பட்டேல் கர்நாடகா, இப்படி உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். எல்லா டால் லீடர்ஸுமே நேருக்கு இணையாக இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழல் இப்போ இல்லை. எல்லாத்துக்கும் டெல்லி எதிர்பார்க்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, அது ஒரு பலவீனம். ராகுலும் நேரு இல்லைல்ல, என்னங்க? இப்போ நேருக்கு இணையாக ஸ்டேட் லீடர்ஸ் இருந்தாங்கன்னு நீங்க ஒரு ஒப்பீடு பண்ணீங்க இல்லையா? ஆமா. இப்போ ராகுலும் நேரு இல்லைல்ல? இல்ல, நேருக்கு இணையான ஸ்டேச்சர் ராகுலுக்கும் இல்லதானே? ராகுலுக்கு இல்லனா இஸ் a national leader, is known by top to bottom. நேர அளவுக்கு இல்லதானே? என்ன நேர அளவுக்கு ஒப்பிட முடியாது தானே? அது ஒப்பிட முடியாதுங்க, வேற அந்த கால சூழல் வேற. ராகுல் காந்தியும் ஒரு தேசிய தலைவர், நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவர். இஷ்யூ என்னன்னா, எல்லாருக்கும் நாடு முழுக்க டிராவல் பண்ணி புரிந்து கொள்கிற தலைவர்கள் மாநில அளவில் இருப்பார். காமராஜர் சொன்னா நேரு கேட்பார், நிஜலிங்கப்பா சொன்னா நேரு கேட்பார், பிரம்மானந்த ரெட்டியோ சஞ்சீவ் ரெட்டியோ சொன்னா நேரு கேட்பார். ஏன் செல்வ பிறந்தகை சொல்றத ராகுல் கேட்க மாட்டேங்கிறார்? அது அதுல என்னன்னா, இப்போ சமீபத்திய அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சினால ஜனநாயகம் கொஞ்சம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் பழகின வரையில் சொல்றேன். அதனால யார் எது சொன்னாலும் தெரிஞ்சிடும் வெளியில. ஒன்று. ரெண்டாவது, செல்வ பிறந்தகை வேறு கட்சியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு புகார். இது அது ஒரு இஷ்யூவா, பெரிய இஷ்யூவான்னு தெரியாது, அது காலப்போக்கில் தான் தெரியும். அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்கள்லாம் இருக்கு. இல்ல தெரிஞ்சுதானே மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்குறாங்க, வேற கட்சியிலேருந்து வந்தார். அதுவே நீங்க அது நான் ஒரு விஷயம் சொல்றேன். பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் சரி, மேல் இடத்துல நியமனம்,
இங்கே நயனார் நாகேந்திரன் கூட வேட்பு மனு தாக்கல் பற்றி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு சம்பிரதாயத்தை சொன்னாலும் மேலிடத்தில் இதனுடைய ஆசீர்வாதம் தான். திமுக அதிமுகவில் இவர் தான் தலைவர்னு நமக்கு தெரிஞ்சா கூட அவங்க முறையாக பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி அப்படி வர்றாங்க. நான் ஏன் இத்தனை விஷயங்கள் சொல்லும் போது ஒரு பாயிண்ட்டை நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தேசிய கட்சியாக இருந்தாலும் யோகி ஆதித்யநாத் மாநில முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, மக்களவை தேர்தலில் அவர் கொடுத்த லிஸ்ட்டை பாஜக மேலிடம் நிராகரிச்சிச்சு. அவங்க லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆச்சு? உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு பாசறை, அவங்களுடைய பாஜகனுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. அங்கே மக்களவை தேர்தலில் 80 சீட்டில் 40 சீட் தோல்வி, பிஜேபிக்கு ஒரு பெரிய படுதோல்வி. அப்போ என்ன காரணம்? கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி லோக்கல் லீடர்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு நேஷனல் லீடருக்கு தெரியலை. ஆனால் அதுக்காக அவங்க முழுக்க நிராகரிச்சிட முடியாது. காங்கிரஸை பொறுத்தவரை ஓரளவு தமிழ்நாட்டினுடைய நிலைமை புரிஞ்சுட்டு இருக்காங்க, பிஜேபியிலும் ஓரளவு தெரிஞ்சுருக்காங்க, நேற்றை விட பெட்டர்னு சொல்லலாம். ஆனால் ரீஜனலாக அவங்களுடைய இஷ்யூ, மாநில தலைவர் மீது நம்பிக்கை இருக்கிறது இல்லையா தேசிய கட்சிகளுக்கு? நம்பிக்கைனா ஒரு கட்சி தலைவர் காரணம் அவருக்கு எதிராக வேற சில குரூப் மேலே போய் சொல்கிறாங்கல்ல, அதை எதை அப்படின்னு அசஸ் பண்ணுறது ஒரு குழப்பம். நீங்கள் சொன்னீங்கல்ல, தாமதமா மெத்தனமா அலட்சியமான குழப்பம் தான். அதனால தான் தாமதம், ரெண்டு கட்சிக்கும் தாமதமாகுது. ஓகே திரு ஷாம் சார், கமிட்மெண்ட் இல்லை, இங்க மாநில முதல்வர் ஆக முடியாது, இங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு தேசிய கட்சிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை, அதனால ரொம்ப மெத்தனமா கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த காலதாமதம் இருக்குன்னு பாக்கி சார் சொல்றார். கமிட்மெண்ட் இல்லையா உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு? பாக்கி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஏன்னா பக்கத்து மாநிலம் கேரளா 9ஆம் தேதி தேர்தல், 15 மார்ச் சிபிஎம் லிஸ்ட் போட்டுச்சு, 81 கேண்டிடேட்டுக்கும் அட் டைம் போட்டாங்க. காங்கிரஸ் 17 போட்டுச்சு, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. 17 ஒரு பாதி, 19 ஒரு பாதி. பிஜேபியும் கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் போட்டாங்க. கேரளால காட்டுற முக்கியத்துவம் தமிழ்நாட்டுல ஏன் காட்டலன்னா, பாக்கி சொல்ற அந்த பாயிண்ட் தான் வர வேண்டியது இருக்கு. இங்க ஒன்னும் ஆட்சியை பிடிக்க முடியாது, எதுக்கு நம்ம திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஈஸி பண்ணணும், அப்படித்தான் காங்கிரஸ் நினைக்குதுங்க. ராகுல் காந்தியோட மெத்தனமும் இதுல காரணம். அவர் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வரலைங்களே. இப்ப மோடி வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷா வந்துட்டு போயிட்டாரு, ராகுல் காந்தி ஒரு தடவை கூட இங்க வரவே இல்லையே. கேரளாக்கு எத்தனை தடவை வந்தாரு? கேரளால இருந்து பக்கத்துல அட்லீஸ்ட் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வந்திருக்கலாமே. அப்போ இங்க அவங்களுக்கு அக்கறை இல்லை. பாக்கி சொல்ற மாதிரி அது தன் கட்சியுடைய மாநில தலைமை தன் கட்சிக்காரங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அதிருப்தி அதன் வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல ஏன் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த தேர்தல்ல அப்படின்னு நினைப்பதன் வெளிப்பாடாக புரிஞ்சுக்கணுமா? அதை திமுகவுக்கு எதுக்கு ஈஸி ரூட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேனே, இப்போ 3 பேர் பட்டியல் காங்கிரஸ் கட்சியில தயார் செய்யப்பட்டு மேலிடத்துக்கு அனுப்பி கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த கேரளா பட்டியல் போகும்போதே இது போயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். அது அதை வச்சுதான் நமக்கு இந்த யூக செய்திகள்லாம் வருது. இன்னும் தமிழ் குமரனை சேர்த்தது வேணா கடைசி நேரத்தில் சேர்த்திருக்கலாம், பட் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் ஆல்ரெடி போயிடுச்சு. அதுல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும். தேசிய கட்சிக்கு போது பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணணும், அதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு காலதாமதம் இருக்க கூடாதுல்ல. 2 நாள் 3 நாள்ல முடிய போகுதுல. இப்ப அனைமா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு வந்தா 2 நாள் தான் மிச்சம் இருக்கு. ஆமா, எல்லாரும் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு கலந்தாய்வு முடிஞ்சு பிரச்சார களத்துல நிக்கிறாங்க வேட்பாளர்கள். இன்னும் இவங்களுக்கு வேட்பாளர்கள் யாருன்னே தெரியல. திரு ஜீவா, இது காங்கிரஸ பலவீனப்படுத்துது அப்படிங்கிறத கடந்து திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துது, இல்ல திமுகவை பலவீனப்படுத்துதுங்கிற இடத்துக்கு இது நகருது. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் தேர்தலில்? தாக்கம் பெரிய பாதிப்பு காங்கிரஸுக்கு தான் இருக்கும். அதாவது அவர்கள் நிற்கிற தொகுதியில் எல்லாமே பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சார்பான தொகுதி. இந்த தொகுதியெலாம் யாருடைய விருப்பம் அப்படின்னு தெரியல. அதிக தொகுதிகள் கேட்டு அவங்க வாங்கியிருக்க தொகுதிகள் எல்லாமே. இப்போ அம்பாசமுத்திரத்தில் ஆவுடையப்பனே இசக்கி சுப்பியாட்ட தண்ணி குடிக்கணும், வெற்றி பெறுறதுக்கு இசக்கி சுப்பியாலாம் தொடர்ந்து வெற்றி பெறுவார். அவ்வளவு ஆவுடையப்பன் மாதிரி பெரிய ஆட்களே இப்போ காங்கிரஸை கொண்டு அங்கே நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவரையே கடந்த தேர்தலில் தொகுதியெல்லாம் மாற சொன்னாங்க. ஆமாம், இல்லை சொல்கிறேன், அடுத்த ஆவுடையப்பா ஜெயிச்சிருக்காரு, பெரிய ஆள் தான். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காக ஆவுடையப்பன் ஜெயிக்க முடியாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அவரே நின்னாலுமே அதுவும் வெற்றிலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இசைக்கு சுப்பியாலாம் 25,000 ஓட்டு வித்தியாசம், 27,000 30,000 அசால்ட்டாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சங்கரங்கோயிலெலாம் காங்கிரஸுக்கு இப்போ கேண்டிடேட்டே கிடையாது. எதற்காக இப்போ சங்கரங்கோயில் வாங்கினாங்க?
உசிலம்பட்டி எடுத்துக்கோங்க. இல்ல இதை உசிலம்பட்டி வாங்குனாங்கன்னு சொல்லணுமா இல்ல கொடுத்தாங்கன்னு சொல்லணுமா? திமுக ஆங்கிள் இருந்து இதை இல்லைங்க, பார்க்கலாமா இவங்க காங்கிரஸ் கூட ஆங்கிள் கூட இருந்து கேட்டா இந்த மாதிரி தொகுதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இவங்க அதிக கேட்ட 28 இவங்க அதிக சீட்டு கேட்கறது, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கும் போதே இப்போ நம்மலாம் இதே வாரத்தில் நான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன். இவங்க அதிக சீட்டு கேட்டாலே கூட்டணிக்கும் நட்டமாயிரும், இவங்களும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. இப்போ வேட்பாளர்ல போடுறதுக்கே இவங்க இவ்வளோ தயங்குறாங்க பாருங்க. தயங்குறாங்கன்னா என்ன தடுமாற்றமா இருக்குல்ல அவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன இப்போ இவ்வளோ பெரிய தேசிய கட்சி, நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், எங்களுக்கு அதிகாரத்தில் வேணும்னு கேட்குற கட்சி 28 தொகுதிக்கு எங்க இவ்வளவு தடுமாறுறாங்க? ஏன் இவ்வளோ பதறாங்க அவங்க 28 தொகுதிக்கு? இல்ல ஆள் கிடைக்காம தடுமாறுறாங்களா? நிறைய ஆட்கள் இருக்கிறதுல யாருன்னு தேர்வு செய்யறதுல தடுமாறு. அதுவும் தடுமாற்றம் தானே. அதாவது அல்டிமேட்டா நீங்க கூட்டணிக்கு வெற்றி பெற்று தரணும். உங்ககிட்ட ஆள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு 2 பேர் தான் இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை தான். 200 பேர் இருக்கான், அந்த 200 பேர்ல எவனை தேர்ந்தெடுக்குன்னு தெரியலங்கிறதும் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லைங்க, இங்க காங்கிரஸ் கட்சி அடிப்படையில் இன்னும் ஒரு நிலவுடைமை சமூக மனநிலையில் தான் கட்டமைப்பு இருக்கு. அங்கே அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிற ஆட்கள் இல்லை, அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிற கட்சி தான் ஜெயிக்கும். தலைவர் சொல்லிட்டாரு, கட்சி சொல்லிட்டாங்கன்னா போஸ்ட் ஓட்டு ரெடி ஆகணும், டீ குடிச்சிட்டு வேலை பார்க்க ரெடி ஆகிற கட்சிகள் தான் ஜெயிக்கும், நிற்கும். தன்னையை முன்னிலைப்படுத்தி எனக்கு என்ன கட்சி செஞ்சிச்சு, எனக்கு என்ன செஞ்சுன்னு கேட்குற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் கட்சிகள் வளராது. இப்போ காங்கிரஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்களேன், மதுரை வடக்குன்னு ஒரு பிரச்சனையை மாணிக் தாக்கூர் கிளப்பி விட்டாரு. மதுரை வடக்கு கிடைக்கலன்னா எதையாவது ஈகோவில் பக்கத்தில் போய் உசிலம்பட்டியை போய் கேட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில் ஃபார்வர்டு பிளாக் மட்டும்தான் ஜெயிக்கும். திமுகவோட கூட்டணி வச்சாலே ஃபார்வர்டு பிளாக் கொடுத்துருவாரு, கதிரவனுக்கோ வல்லரசுக்கோ கலைஞர் கொடுத்துருவாரு. எம்ஜிஆர் ஃபார்வர்டு மூக்கியா தேவர் நிற்கிறாருன்னா நான் நிற்கலைன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஏடிஎம்கேவும் ஃபார்வர்டு பிளாக்கும் மிக்ஸ் ஆகி இருக்கிற தொகுதி உசிலம்பட்டி. அதெல்லாம் கலைஞர் டேக்கல் பண்ணுவார், ஃபார்வர்டு பிளாக்கு கொடுத்து அந்த மாதிரி தொகுதிகளை வாங்குவாங்க. அதுக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு இப்போ இவங்க காங்கிரஸ் வாங்கினாங்க? அது மட்டும் இல்லை, இவங்க மேலூர்லாம் காங்கிரஸ் செல்வாக்கான தொகுதி தான், அங்கேயே கேண்டிடேட் பிரச்சனையாக இருக்குது. மேலூர் இப்போ நான் உசிலம்பட்டி மாதிரி சொல்ல மாட்டேன், அது ஒரு காங்கிரஸுக்கு செல்வாக்கான பகுதியான இடம் தான். அங்கே இப்போ ஆள் இல்லை. அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் இப்போ எப்படின்னா, எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி செல்வாக்காக இருந்துச்சோ அங்கே தான் அதிமுகவும் செல்வாக்காச்சு. திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் காங்கிரஸ், எம்ஜிஆரும் கலைஞருக்கு எதிர்ப்பு ஓட்டுகள். இயல்பாகவே பாருங்களேன், மேற்கு மண்டலமும் தென் மண்டலம் தான் அதிமுக செல்வாக்காக இருக்கும், அங்கே தான் காங்கிரஸும் செல்வாக்காக இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையும் இருக்குது. இவங்க புத்திசாலித்தனமாக திமுக பெல்ட்டையும் சேர்த்து வாங்கினாதான் காங்கிரஸுக்கு லாபம். இல்லைன்னு பாருங்களேன், இயல்பா ஏடிஎம்கே எங்க செல்வாக்கா இருக்கோ அங்கதான் காங்கிரஸ் செல்வாக்கா இருக்கும். அது இப்ப சமீப காலமா காங்கிரஸ் வெர்சஸ் அதிமுகன்னு பல களங்கள் இருக்குன்றீங்க. இல்ல காங்கிரஸ் அதிமுகவோட நேரடி போட்டிங்கிற இடத்துல நிக்குதா பல இடங்கள்? ஆமா, அதிமுக செல்வாக்கான, அதான் சொன்னேன், எஸ்ஐக்கு சுப்பியா ஒரு உதாரணம் சொன்னேன். சங்கரங்கோயில் மாதிரி பகுதிகளில் இவங்க எதுக்கு எத்தனை முறை காங்கிரஸ் அங்கே நின்றுருக்கு, எதுக்கு அந்த தொகுதியெல்லாம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வீம்புக்குன்னு கேட்ட மாதிரி தானே தெரியுது. மேலூர்ல அவங்களுக்கு ஆள் இல்லை, அம்பாசமுத்திரம் எஸ்ஐக்கு சுப்பியா பிரச்சனை. இவங்க கன்னியாகுமரியில இவங்க கேட்டது ஓகே, கன்னியாகுமரி அவங்களுக்கான இடம், கன்னியாகுமரி மாதிரியான பகுதியில் கேட்டதை, சிவகங்கை மாதிரியான பகுதியில் கேட்டது வரையும் ஓகே தான். மற்றபடி இந்த மாதிரி தொகுதிகள்லாம் கேட்டு, ஏன் ஈவன் இப்போ பொன்னேரியிலேருந்தே எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதா வரலாறு இல்லை, எல்லாமே ஏடிஎம்கே பெல்ட்டு. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் இவங்க திமுகவினுடைய உதவியுடன் அனுசரணையுடன், இப்போ ஏடிஎம்கே பெல்ட்டுன்னு பார்த்து ஒதுங்கி நிற்காமலாம் இருக்க முடியாது. அரசியல்னா அதிமுக மட்டுமா ஜெயிக்கும், திமுக காங்கிரஸ் மாதிரி ஜெயிக்கும். ஆனால் இவங்க அதை எப்படி அணுகணும்? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நிற்கிறது நமக்கான இடம் கிடையாது, திமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாருடைய இதையும் தான் நிற்க போகிறாங்க. பிரச்சனை அதிக தொகுதிகள் வாங்கிட்டதானா? கண்டிப்பாக அதுதான் இந்த பிரச்சனை. எதுக்கு உங்களுக்கு 28 தொகுதி? ஒரு தேசிய வேட்பாளர்கள் கிடைக்காம தடுமாறுறாங்க காங்கிரஸ். கிடைக்காமங்க இல்லைங்க, கிடைக்காமங்கிறது பற்றாக்குறைங்கிற கான்செப்டா இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய உபரியா இருந்துட்டு யாரை நிறுத்துறது ரெண்டுமே பிரச்சனை தானே. 2011 தங்கபாலு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் போட்டி வேட்பாளர் போடுறாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தங்கபாலுடைய கட் அவுட் இது இருக்கிறாங்க, குடும்பாவை இருக்கிறாங்க ஒவ்வொரு செய்தியிலையும். 2011 அது நடந்துச்சு. அப்ப இதுவும் பிரச்சனை தானே. 2011 ரிசல்ட் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப 28 தொகுதி இவங்க வாங்கி, அதிகப்படியான தொகுதிகள் வாங்கி, அதிமுக பெல்ட்டில் போய் நின்றுக்கிட்டு யாரை எதிர்த்து போட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இது தேவையில்லாத விஷயங்கள் தானே. உசிலம்பட்டியில் வாங்கிக்கிட்டு, சங்கரங்கோயிலில் வாங்கிக்கிட்டு, அம்பாசமுத்திரத்தில் வாங்கிக்கிட்டு, இந்த தொகுதியில் ஒரு வகையில் திமுக காரங்க சரி ஓகே அவங்களே ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுது? அவங்க இந்த மாதிரி எதுக்கு எஸ்ஐக்கு சுப்பையா மாதிரி ஒரு ஆளை எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து காங்கிரஸ்க்காக எதுக்கும் நினைக்க ஆரம்பிச்சா என்ன இருக்குது? ஆனால் திமுக காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அந்த சீட்டு காங்கிரஸ் தோக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்குதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க அல்டிமேட்டா. இருந்தாலும் இந்த மாதிரியான கூட்டணியா தானே பார்ப்பாங்க திமுக, அப்படிதான் பார்ப்பாங்க, அப்படிதான் பார்க்கணும். ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறது அதுதான். ஆனா கிரவுண்ட்ல இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்ப மதுரை வடக்கு வேணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை மாணிக் தாக்கூர் பண்ணதுங்கிறது தேவையில்லாத வேலை இல்லை. உடனே தளபதி உனக்கு பூத்தில் வேலை பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லி
இது எல்லாமே கிரவுண்ட் லெவலில் ஒரு உடச்சல் விழுந்துருச்சுலங்க. கிட்டத்தட்ட போனா போட்டுங்கிற மைண்ட் செட்லாம் வந்துருச்சுல. அதனால தானே பிரேமலதா வந்து 10 சீட்டு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமே மாணிக் தாக்கூர் மதுரை வடக்குன்னு பேசினது தானே இதெல்லாம் தொடங்குது. அது திரு சாமிநாதன் சாதனையால சொன்னீங்க. சாமிநாதன், மாணிக்கம் தாகூருடைய சாதனை, பிரவீன் சக்கரவர்த்தியுடைய சாதனை, அதிக தொகுதிகள் கேட்டு வாங்கினது அப்படின்னா இப்போ இந்த தடுமாற்றத்திற்கு காரணமே அதிக தொகுதிகள் வாங்கினதுன்னு ஜீவா இன்னொரு கோணத்துல சிந்திக்கிறாரு. இல்ல சார், அதிக தொகுதிகள் வாங்கினது என்பது 25 28 3 சீட்டு தான் கூடுதல். அது அதிக தொகுதிகள்னு பார்க்கும்போது நிறைய அதிகம் மாதிரி தோன்றி விடலாம். 2011 63 சீட்டு போட்டியிட்ட கட்சி தானே காங்கிரஸ். வேட்பாளர் போட முடியல. அப்ப இவ்வளவு குழப்பங்கள் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இல்ல அது 63 சீட்டு இருந்து ஒண்ணு இல்லாம 63 இருந்து ஆமா 2016ல 41, அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் 60 40ன்னு நம்பரே அவர் வந்து வேணான்ற. அதிகமான தொகுதிகள்ல என்னைக்கெல்லாம் காங்கிரஸ் போட்டிட்டுச்சோ அன்னைக்கெல்லாம் காங்கிரஸ் லாபம் இல்ல, கூட்டணிக்கும் லாபம் இல்ல. குறைஞ்ச தொகுதிகள்ல வலுவான வேட்பாளர்கள் வலுவான தொகுதிகளை மட்டும் கேட்டு பெற்று நின்றா காங்கிரஸுக்கு லாபம், கூட்டணிக்கு லாபம்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. 60 வாங்கியிருக்காங்க தான், 40 வாங்கியிருக்காங்க, 112 வாங்கினாங்க, 112 வாங்கியிருக்காங்க. ஆமா சார், நிச்சயமா சார். அதாவது தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு எப்பொழுதெல்லாம் கூடுதலாக ஒதுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் திமுக அணிக்கு பின்னடைவு தான். நீங்க அது வந்து நம்ம அதுக்காக 40 35 என்று வாங்கல, 25ல இருந்து 28. இங்க பிரச்சனையே தொகுதிகளை தேர்ந்தெடுத்தது, தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை எப்படி போட போறாங்க. அதற்கு பின்பாக சில விற்பனை கணக்குகள் இருக்கிறதா, மாநில ஒரு 2 குழுக்களாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒருவேளை வராமல் இருந்திருந்தா மாணிக்க தாக்கூர் எடுத்த முயற்சி லாபம் தானே. கிட்டத்தட்ட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கொடுத்த கிரெடிட் லாபம் தானே. இன்னைக்கு தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ள வந்திருக்கிறதுனால ஒருவேளை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி குறைவான எண்ணிக்கையில் எடுத்து தேமுதிகவால் சில சிக்கல்கள் ஏற்பட்டா கூட ஒருவேளை எதிர்காலத்துல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கணக்கு செய்து அவர்கள் பண்ணின விளையாட்டு நல்ல விளையாட்டு தான். பட் ஒரு கட்டத்தில் அந்த விளையாட்டை சரியான நேரத்தில் நிறுத்தாம ஆபத்தான விளையாட்டாக அவர்கள் மாற்றி விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி. இல்ல, இந்த விற்பனை கணக்குகள்ங்கிறதெல்லாம் வேற எந்த கட்சியில இருந்துமே இந்த விமர்சனம் வரவே இல்லையே. சீட்டை காசுக்கு விற்கிறாங்கிற விமர்சனம் மாநில கட்சிகள்கிட்ட இருந்து எந்த கட்சிகள்கிட்ட இருந்துமே வரலையே. காங்கிரஸ் மட்டும் ஏன் வருது? இல்ல, காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ச்சியாக பல விஷயங்கள் அந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறதுனால அது அவங்க தரவு இல்லாம யாருமே சொல்லல. கிட்டத்தட்ட குமரி மாவட்டத்திலே சில தொகுதிகளை திருவனந்தபுரத்துல இருந்து சொல்றாங்களா, கேரளால இருந்து சொல்றாங்களா, இந்த நபர்களுக்கு தான் ஒதுக்கணும்னு கேரள காங்கிரஸ் முடிவெடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பல தொகுதிகளில் சிக்கல்கள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அதுதான் நான் குறிப்பிடுறேன் சார். கிட்டத்தட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கையை 3ஆக உயர்த்தியது வரை காங்கிரஸ் கட்சிக்கான லாபம் தான் அது. பட் ஆனா அதுல வந்து அவர்கள் வேட்பாளர்கள் தேர்வுல சொதப்படுறது, அப்புறம் இது போன்ற விஷயங்கள்ல தொடர்ச்சியாக எதிர்மறை கருத்துக்களை அவர்களே பிளே பண்றது. நீங்க நேற்று வரை திமுக விமர்சிச்சீங்க, திமுக விமர்சித்ததால 3 சீட்டு கூடுச்சு. இப்ப கல்லெறிவது சொந்த வீட்டுக்குள்ள, அங்கதான் சேதாரம் அதிகமாகுது. நீங்க திமுக விமர்சித்த வரை அதற்குள்ள ஒரு சின்ன லாபமும் இருந்துச்சு. பட் இப்ப அந்த லாபம் என்கிற கணக்கை தாண்டி நஷ்ட கணக்கு இன்னைக்கு ஏப்ரல் 1 புது கணக்கு எல்லாரும் தொடங்குறதுனால காங்கிரசும் நஷ்ட கணக்கை தொடங்குறாங்க. திரு ஷாம், செல்வ பெருந்தகை இந்த விமர்சனத்திற்கு உகந்தவரா இல்ல திரு செல்வ பெருந்தகை குறிவைக்கப்படுகிறாரா? கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து செல்வ பெருந்தகை மீதான விமர்சனம் வந்துட்டே இருக்கு. திமுகவுக்கு சாதகமா இருக்கிறாரு, தொகுதிகளை குறைச்சிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு, இப்போ தனக்கு வேண்டப்பட்டவருக்கு சீட்டுகளை கொடுக்கிறாருன்னு தொடர்ச்சியாக இந்த விமர்சனத்திற்கு உகந்தவரா திரு செல்வ பெருந்தகை, அல்லது திட்டமிட்டு அங்க கார்கே டீம், ராகுல் டீம்னு ஏதாவது பிளவு இருந்து திட்டமிட்டு திரு செல்வ பெருந்தகை குறிவைக்கப்படுகிறார்? ஏன்னா செல்வ பெருந்தகை கார்கே ஆதரவாளருங்கிறது பெரும்பாலும் வெளியே தெரிஞ்ச விஷயம். இல்ல, அழகிரி மாநில தலைவராக இருக்கும் போது இதே குற்றச்சாட்டை போன தேர்தலில் வச்சது தானே. இது புதுசு இல்ல, எப்போதுமே காங்கிரஸ் கட்சியில ஸ்டாண்டர்டான குற்றச்சாட்டு தான். ஆனா 3 சீட்டு தான் அதிகம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு ஒர்த்து வந்து 20 தான், 8 சீட் அதிகம், 20 தான் கொடுத்துருக்கணும். 2 குழுங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். 200 குழு இருக்கும். கோஷ்டிங்கிறது காங்கிரஸ் கட்சியில மிக அதிகம். எப்போ அவங்க பேண்ட் போட பழகினாங்க, வேஷ்டி எல்லாம் கிழிஞ்சிருமேங்கிற பயத்துல தான். எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க, எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சியை. பாலபாடி ராமூர்த்தி காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, தேசிய தலைமையே குழுக்களை ஊக்குவிக்குது. 2 தரப்புலையுமே ஊக்குவிப்பாங்க, 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த சிக்கலை வந்து காங்கிரஸ் தீர்க்கவே முடியாதுங்க. அதனாலதான் நம்ம எப்படி இதை பார்க்கிறோம்னா, தொடர்ந்து தேசிய கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சிக்கிட்டே வரணும். இல்ல, நீங்க 60 இருந்ததா, அடுத்த தேர்தல் 40, அடுத்த தேர்தல் 25, அடுத்த தேர்தல் 20.
இல்ல அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். தேசிய தலைமையே அந்த குழுக்களை ஊக்குவிக்கின்றீங்களே, தேசிய தலைமைக்குள்ளேயே குழு இருக்கான்னு கேட்கிறேன். அங்கிருந்தே அந்த அணுகுமுறை மாற்றம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். சோனியா காந்தி அம்மையார் குழு இருக்கும்ல. கடைசி வரைக்கும் திமுக பேச்சுவார்த்தையில எவ்வளவு குழப்பம் இருந்து நமக்கு தெரியும். 27 பேசிட்டே இருந்து நமக்கு தெரியும். சோனியா காந்தி அவர்கள் தலையிட்டாலதான் அது முடிஞ்சது அப்படிங்கிறது சிதம்பரம் அவர்கள் வந்தபோது அது ரொம்ப உள்ளகை நெல்லிக்கணையா தெரிஞ்சது தானே. அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு குழு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னா, சோனியா காந்தி அம்மையார் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி. இப்ப அவங்க வந்துட்டாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாச்சு. வேணா பாருங்க, நாளைக்கு வந்துரும். சரி, பேசும். திரு பக்கி, பீகார்ல திரு தேஜஸ்வி யாதவ கடைசி வரைக்கும் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுல தாமதம் ஏற்படுத்தினாங்க காங்கிரஸ் தரப்புல. ராகுல் அதை செய்யவே இல்லை. வலியுறுத்தலுக்கு பிறகு அதை செய்யறார். புதுச்சேரியிலையும் கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி, வேட்புமனு தாக்கல்லையும் இழுபறி. அப்புறம் ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு பீகார்ல என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொண்டார்களோ கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல புதுச்சேரியிலையும் போட்டியிடுகிறார்கள். இங்க வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல தாமதம். பீகார் தேர்தல் தொடங்கி காங்கிரஸ் கட்சியுடைய இந்த அணுகுமுறை மாநில கட்சிகளோடு கூட்டணி வச்சிருக்கிறதுனால அவங்க இது மாதிரி செய்யறாங்களா? திரு ஷியாம் அதை குறிப்பிடுறாங்க. மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறது மட்டும் இல்ல, போதிய புரிதல் இல்லாம இப்ப கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க, மதச்சார்பின்மை அந்த அடிப்படையில திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. போதிய புரிதல் இல்லாமையா இல்ல கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கமா? அது ஒரு டிபேட் சப்ஜெக்ட். நான் சொல்றேன், அவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு களத்தில் இருக்காங்க. ஏதாவது ஒரு இஷ்யூனா கழகங்கள் களத்தில் இருப்பாங்க. மாநில கட்சிகள் பொதுவாக நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் இருக்கா, தேசிய கட்சிகள் பொதுவாக இருக்கான்னா கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நாளைக்கு இப்போவே இன்று இரவே அறிவிச்சிட்டாங்க கூட, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு நமக்கு திமுக கூட்டணியில் இருக்கோம், திமுக தொண்டர்கள் நமக்காக வேலை செய்வாங்க. இந்த ஒரு நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு தாமதம் பண்ணலையே காங்கிரஸ் கட்சி, இவ்வளவு இழுபறி இல்ல, இந்த விற்பனை செய்யறீங்க சீட்டுங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் காரணம் நிச்சயமா ராகுல் பிரைம் மினிஸ்டரா வருவார் என்கிற நம்பிக்கை, ஒரு ஹோப் இருந்து தங்களுக்கான தேர்தலாக அதை பாக்குது காங்கிரஸ் கட்சி பார்த்தது. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் யார சிஎம் கேண்டிடேட்னு சொல்ல முடியுமா? எல்லா கட்சியிலையும் ஏதோ ஒரு ஆளை சொல்லிடலாம். விசிகே கூட நான் கண்ணமூடி சொல்றேன், இவர் தொல் திருமாவளர். பிஜேபினா கூட, பிஜேபி இன்றைய சூழல் மாதிரி இருக்குன்னா கூட நமக்கு அந்த மாதிரி காங்கிரஸில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அது மூப்பனார் காலத்தோடு போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாநில கள நிலவரத்தை புரிஞ்சிக்காம சில சமயம் தேசிய அளவில் முடிவெடுத்தாங்கன்னா அது மோசமாக விளைவை ஏற்படுத்தும். தம்பி ஒன்று சுட்டி காட்டினார், 1980 காங்கிரஸ் கட்சி அப்போ இந்திரா காந்தி செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தால் கூட மக்களவையில் ஜெயிச்சிட்டோம்ல, மாநிலத்தில் மறுபடியும் வரலாங்கிற எண்ணத்தில் 50-50 ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை கண்டித்து பழநெடுமாறன் வெளில மாநில கட்சி தொடங்குகிறார். அவர் அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு 6 சீட்டில் வெற்றி கண்டெஸ்ட் பண்ணி 6 சீட்லையுமே ஜெயிச்சார். ஒன்று 1996 அதிமுக கூட்டணி நல்லதில்லை, அது ஊழல் கட்சி, பல்வேறு புகார் குற்றச்சாட்டு வச்சு முன்வைச்சார் மூப்பனார். கடைசி வரையில் போராடினார். கடைசியில் என்னாச்சு, அவர் தனி கட்சி தொடங்கினார். அவர் கட்சி தமாக ஸ்வீப். அவர் போட்டியிட்ட பெரும்பாலும் 99% வெற்றி. காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்லை, ஃபிளாப். இது இந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி புரிந்து கொள்ளுகிற சக்தி, அதை சரியான ஃபீட்பேக் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு, கேரளாவில் இப்படி, இது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மாநில கட்சிகளாக இருப்ப திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு அசைக்க முடியாத 15 வருஷமா இருக்குன்னா, அவங்க சிபிஎம் வலிமையான கோட்டையா இருந்த வெஸ்ட் பெங்கால்ல போராடினாங்க எதிர்கட்சியாக இருந்த காலத்தில். ஆம் ஆத்மி மட்டும்தான் கட்சி தொடங்கி சீக்கிரம் வந்துட்டாங்க. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் வந்தது ஒரு என்டிஆர் பேரில். அதுக்கு காரணம் என்டிஆர் கரிஸ்மா, காங்கிரஸுடைய இது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில களத்தில் நீங்க என்ன பண்ணீங்க காங்கிரஸ் கட்சி? இந்த கேள்வி இருக்கு. ஓகே, திரு சாமிநாதன், பீகார்ல தேஜஸ்வி யாதவோட சிக்கல், புதுச்சேரியில திமுகவோட பிரச்சனை, இங்க திமுகவோட சிக்கல், இப்ப வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கிறதுல தாமதம். பீகார்ல ஹேமந்த் சோரன் சீட்டு கேட்கிறாரு, கொடுக்கல. மத்திய பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் சீட்டு கேட்டாரு, கொடுக்கல. தொடர்ச்சியாக மாநில கட்சிகளுடனான ஆம் ஆத்மியோட உங்க கூட்டணி பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டே கொடுக்கல. இந்த அணுகுமுறை இருக்குல்ல, மாநில கட்சிகளுடனான அணுகுமுறை காங்கிரஸ் கட்சியோடது,
திரு ஷியாம் குறிப்பிடுற மாதிரி அவங்கள பலவீனப்படுத்தணும்ன்ற அந்த நோக்கத்துல இருக்கா, இல்ல திரு பாக்கி சொல்ற மாதிரி புரிதலற்ற தன்மையோட இருக்கா? இல்ல ஒரு பக்கம் அதுல பெரியண்ணன் தன்மை சார், அது ஒரு வகையில பலவீனப்படுத்துதல் தான். காங்கிரஸ் இன்னுமே தன்னை ஒரு மேட்டுமையாக ஒரு பெரியண்ணன் தன்மையோடு நடந்து கொள்ளுகிற விதம். நீங்க இன்னைக்கு மிக முக்கியமா சார் இன்னொரு மிக நுட்பமான ஒரு இடம் என்ன, கேரளால 9ஆம் தேதி தேர்தல். தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அங்க ராகுல் காந்தி அவர்களோடு கரம் கோர்த்து தேர்தலை சந்தித்தவர். அங்க கேரளால அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கூட்டணிக்குள்ள இருக்காரு. 3 சீட்டுகள் ஒதுக்கி இருக்காங்க. அவர் அங்க போய் எதிர்மறை பிரச்சாரம் செய்துட்டு இருக்காரு காங்கிரஸுக்கு எதிராக. அவர் அங்க பீகார்ல கரம் கோர்த்த ஒரு பார்ட்னர் தானே, அவரோடய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இந்த மாநிலத்துல பண்ண முடியலையே. நீங்க பீகார்ல மாதிரி தான் இங்க கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில பல தொகுதிகள்ல திருமாவளவன் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட நாங்களும் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர்கள் போட்டியிடறாங்க. இது எல்லாமே ஒரு புரிதலும் இல்லை அவர்கள்ட்ட. கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துவது என்பதை தாண்டி ஒரு பெரிய எண்ணம் தன்மை. நமக்கு இது முக்கியமான தேர்தல் இல்ல, இந்த நேரத்துல நம்ம ஒரு பிளே பண்ணணும், இழந்து போன நம்முடைய அதிகாரத்தை மீட்கணும். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில அவர்கள் அந்த இடம் தான் நோக்கி நகர்ந்திருந்தாங்க. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட முதல் முறையாக கூட்டணி பேச்சை அழைக்கிற பொழுது கூட காங்கிரஸ் கிட்டதான் ஒரு பெரிய எண்ணம் தன்மை இருந்தது. ஏன்னா அதிகாரத்தை மீட்பது அந்த மாநிலம் முக்கியமான அதிகாரத்தை மீட்பது கூட்டணி கட்சிகளோடு இணக்கமா இருந்து மீட்க முடியுமா, கூட்டணி கட்சிகளை பகைத்து கொண்டு தன்னளவுல தனிச்சு இருந்து அவங்க மீட்க முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அது இணக்கமாக இருந்தால்தான் அது சாத்தியம். பட் அது குறித்த புரிதல் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமைக்கு ரொம்ப குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பின்னடைவா இருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பாஜக கூட்டணியை கூட இவ்வளவு பிரிந்து கிடக்கிறவங்களை சேருங்கன்னு அவர்கள் வருவாங்கல்ல. கிட்டத்தட்ட 3 முறை பிரதமர் விட்டு சென்று விட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு. ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை முறை 2024 தேர்தலுக்கு பின்பு 2024 தேர்தலுக்கு பின்பு அவரால் தமிழகமே வர முடியலையே. ஒரு பரப்புரை மேற்கொள்வதோ திமுக அணியினுடைய வெற்றியாக அவர் களமாடுறதோ அந்த இடத்துல ஒரு பின்னடைவாக தானே இருக்கு காங்கிரஸ் கட்சி. ஓகே திரு ஜீவா, காங்கிரஸ் தன்மையிலிருந்தே அணுகிறார் பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளை சுமையா பார்க்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாயிடுச்சா? மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை சுமையா பாக்குறாங்களா? இந்த நெருடல் எங்க இருந்து தொடங்குது? தேசியம்ங்கிறதே ஒரு சுமை தாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த தேசிய கட்சி, நாட் ஒன்லி பிஜேபி, பொதுவாகவே சொல்றேன். இத்தனை மொழி பேசுகிற ஒரு நாட்டில் இத்தனை மொழி பேசுகிறத ஒரு நாடுங்கிறதே அறிவியலுக்கு எதிரானது. அது பெரியாரிய பார்வையில் அவர் பலமுறை கண்டிச்சிருக்கார். இது ஒரு துணை கண்டம். இது வங்காளி மக்கள் இருக்கிறாங்க, குஜராத்தி இருக்காங்க, தமிழர்கள். நான் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் எதுக்கு ஒரு கட்சி? இதுவே ஒரு பிஜேபி கான்செப்ட் தான். ஒரு கட்சி ஒரு மதம்னு சொல்கிறாங்க பாருங்க, அது மாதிரி தான் தேசியம். ஒரே தேசியம் தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்குன்னு சொல்றதே இயற்கைக்கு முரணானது. நான் ஒன்றும் திராவிட கொள்கையை பேசுறேன், பெரியாரிய கொள்கையை பேசுறேன்னு நினைக்காதீங்க. இயற்கைக்கே முரணானது. கன்னியாகுமரிக்காரனுக்கும் காஷ்மீர்காரனுக்கும் என்ன கலாச்சாரம், பண்பாடு, மொழி ஒன்று இருக்கு. நம்ம உலகமான மானிடரை நேசிப்போம். பாவேந்தர் சொன்ன மாதிரி மொழி கடந்து தேசம் கடந்து மக்களை மனிதர்களை நம்ம நேசிப்போம். யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த பிரச்சனையே அங்கிருந்து வருது. நேரு காலத்துல இருந்தே இவங்க மாநிலங்களை விரும்புவது கிடையாது. மொழி வழி மாநிலங்கிற கான்செப்டை ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைவர்களுக்கே பெரும்பாலும் பிடிக்கிறது கிடையாது. இவங்க இந்த ஹிந்தி பெரியண்ணன் மனப்பான்மை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இருக்கா, மாநில கட்சிகளுக்கும் இருக்கா? என்ன பெரியண்ணன் மனப்பான்மை? திமுகவுக்கு என்ன லாபம்? நம்ம வேட்பாளரை சீக்கிரம் போட்டு அதன் மூலமா திமுகவுக்கு அனுகூலம் வர்றதை காங்கிரஸ் விரும்பலைன்னா அந்த இணக்கத்துல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குதானே. ஒண்ணு மாநில கட்சி பெரியண்ணன் மனப்பான்மையோட செயல்படணும், இல்ல காங்கிரஸ் கட்சி. மாநில கட்சிகள் கேட்பது அந்த இடத்துல இயல்பான உரிமைங்க. அது தமிழ்நாடு மாநில உணர்வு அப்படிங்கிறது திமுக அதிமுகவுக்கான கட்சி தான். அது மம்தா பானர்ஜிக்கான கட்சி, இந்த மாநிலம் தான். இங்க நீங்க தேசியம் கொண்டு வர்றதா கொஞ்சம் அந்நியமா இருக்கு. அந்த மாநில உணர்வுகளுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. நேரு காலத்திலே இந்த கே பிளான்ங்கிறது இருக்கிற மாநில கட்சி தலைவர்களை ஒழிக்கக்கூடிய ஒரு வேலை தான் அது. காமராஜர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரை நீங்கள் தேசியம் கொண்டு போய் கடைசியில் இங்கே காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்க. பெரியார் அப்பயே சொன்னார், இந்த கே பிளானுங்கிற பேர்லாம் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொன்னார். அதனால இவங்களை என்னைக்குமே மாநிலத்தில் ஒரு தலைவர் வரதை விரும்புறதில்ல. ஒரே அழகாக சொன்னாங்க, மூப்பனாராக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், தேவராஜ் அர்ஸாக இருக்கட்டும், எந்த மாநில தலைவரையாவது காங்கிரஸ் வளர்த்து விட்டுருக்கா? ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்கள வளர விடுவதில்லை. அவங்கள இப்படியே வச்சிருப்பாங்க. அதுவும் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தை காங்கிரஸ் பிஜேபி எப்படி பார்க்கணும்னா, என்னைக்குமே நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத பகுதி தாங்கிற அடிப்படையில் அந்த அணுகுமுறையோட பார்க்குறாங்க. கண்டிப்பா அந்த அணுகுமுறையோட அவங்க பார்க்குறாங்க. பேசும் திரு ஷாம், கூட்டணி கட்சிகளுடன் பிரச்சனையா சோனியா காந்தியும் கார்கேவும் தீர்க்கணும், வேட்பாளர்கள் பட்டியல் தாமதமா சோனியா காந்தியும் கார்கேயும் தீர்க்கணும் அப்படின்னா ரோல் ஆஃப் ராகுல் காந்திங்கிறது என்ன? அவருடைய தலைமைத்துவத்துக்கு, அவருடைய தலைமை பண்புக்கான ரோல் என்ன? தலைமை பண்புக்கான ரோல் இல்லைங்கிறதா வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்கு. அவர் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் அவர் இன்னமும் அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனா தலைமை பொறுப்பை ஒரு தடவை ராஜினாமா பண்ணவர் தான்.
பொதுவாகவே வந்துங்க காங்கிரஸ் கட்சி மாநில உணர்வுகளுக்கும் மாநில பெருமைக்கும் எதிரானதுதான். பிஜேபியும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. நேற்று முன்தினமோ முதலமைச்சர் சொன்னார்ல, விட்டா தமிழ்நாடு பேரையே தட்சிண பிரதேசம் மாத்திடுவாங்கன்னு சொன்னார் இல்லையா பிரச்சாரத்துல. எவ்வளவு நேரம் சொன்னதாங்க எங்க ஸ்கூல் டேஸ்ல. நீங்க எதுக்கு தமிழ்நாடு ஆந்திரான்னு பிரிச்சுக்கிறீங்க? உத்தரப்பிரதேசம் மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தட்சிண பிரதேசம் மாத்திரலாம். எவ்வளவு நேரம் கொடுத்த சஜஷன் இது, வரலாற்றின் பதிவுகள். இப்ப சமீபத்துல பிஜேபி என்ன சொல்லிச்சுங்க, டெல்லி பேரை இந்திரபிரஸ்தானம் மாத்திரலாம். ஃப்ரண்ட்லைன்ல ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாங்க, சமீபத்தில் எழுதியிருந்தாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, இவங்க எப்போதுமே மாநில உணர்வுகளுக்கு எதிரானவர்கள் தான். அது டெல்லியா இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதாங்க. அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல மாநில கட்சிகள் இருக்கும் போது ரொம்ப தைரியமா தேசிய கட்சிகளுக்கு சீட்டை குறைக்கணும். சரி, குறைச்சா சரியாயிடும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டம்